ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாபிஸ் வித் அர்ஜுன். நான் ஏன் வந்து கப்பி ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணேன், எதுக்காக ஃபிஷ் கீப்பிங் ஹாபிக்குள்ளே வந்தேன் அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் மெயினாக கப்பி ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கான ரீசனே பார்த்தீங்கன்னா, என்னோட பர்சனல் இஷ்யூஸ் மறக்கிறதுக்காகவும் டிப்ரெஷன்லேருந்து வெளியே வர்றதுக்காகவும் தான். ரீசெண்டாக ஒரு 1 இயராகவே நான் வந்து ஃபேமிலியில் வந்து நிறைய இஷ்யூஸ் கோ த்ரூ பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் பெங்களூரில் நான் தனியாக தான் இருக்கேன். ஸோ வீக் டேஸில் வந்து எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஒர்க்கில் கம்ப்ளீட் ஃபோக்கஸ் இருக்கும் அப்படின்றனால வந்து ஒர்க் ஃபோக்கஸ் பண்ணுறதுலேயே கொஞ்சம் கஷ்டம் இருந்துச்சு. பட் இருந்தாலும் சம்திங் டு கிளிங் ஆன் அப்படின்றதுனால அதில் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டேன். பட் வீக்கெண்ட் ஆகிறப்போ ரொம்ப தனியாக இருக்கிறது, இந்த பிரச்சனையை பற்றி நிறைய யோசிக்கிறதுன்ற மாதிரி இருந்ததுனால ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தேன். நம்ம இதுலேருந்து வெளியே வரதுக்கு ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பிளான்ட்ஸ் அண்ட் தென் இந்த ஃபிஷ் கீப்பிங் ஸ்டார்ட் பண்ணது. இதுக்கு முன்னாடியே நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வின்மென் பேர்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஜீரானி பிளாகர், இவங்களெல்லாம் வந்து க்ளோஸாக ஃபாலோ பண்ணுவேன். அவங்க போடுற வீடியோஸ்லாம் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் ஒரு மாதிரி ஜாலியாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்மளும் ஒரு நாள் ஃபிஷ் கீப்பிங் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா தான் இருந்தேன். அதுக்கப்புறம் இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி தான் நான் ஃபிஷ் கீப்பிங் ஹாபிக்குள்ளே வந்தேன். ஃபிஷ் கீப்பிங் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 months இருக்கும். நான் வந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். அதில் வந்து சில ஃபிஷ்லாம் இறந்துச்சு, சில ஃபிஷ்லாம் குட்டி போட்டுச்சு. இனிஷியலி வந்து குட்டி போடாமல் இருந்தப்பையும் நிறைய அதுவே ஒரு டிமோட்டிவேட்டிங்காக இருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து 2 monthsக்கு அப்புறம் நான் பார்க்குறேன், எனக்கு ஞாபகம் இருக்கே ஒழிய என்கிட்ட எந்த ஃபோட்டோஸோ வீடியோஸோ இல்லை. சரி, நம்ம ஒரு சேனல் மாதிரி ஆரம்பிச்சு அதில் நம்ம போட்டுக்கிட்டே வருவோம். அது கைண்ட் ஆஃப் விளாக் மாதிரி இருக்கும். நமக்குமே வந்து ஃப்யூச்சரில் பார்க்குறதுக்கு ஒரு நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் அந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். சேல் பர்பஸ்க்காக மட்டும் இதை ஆரம்பிக்கல. மேபி இந்த ஃப்யூச்சர் அப்படி இருக்கலாம். பட் இப்போதைக்கு இந்த சேனலில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, நான் பண்ணுற என்னோட ப்ராக்ரஸை, என்னோட ஃபெயிலியர்ஸை, என்னோட சக்ஸஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறது. தட் இஸ் த மெயின் மோட்டோ. அதுக்காக மட்டும்தான் இந்த சேனல். ஸோ ஃபிஷ் கீப்பிங் வந்து எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னா, வீக்கெண்டில் எனக்கு எப்பயுமே ஏதாச்சும் ஒரு வேலை இருக்கும். எதர் டேங்க் கிளீனிங் பண்ணுறது, ப்ரீடிங் செட்டப் பண்ணுறது, ப்ரீடிங் பற்றின வீடியோஸ் பார்க்குறது, அக்வாரியம்ஸ் போய் விசிட் பண்ணுறது. ஃபிஷ் கீப்பிங் வந்து எனக்கு மெயினாக வந்து கிட்டத்தட்ட ஒரு மெடிடேஷன் மாதிரி தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லா ஃபோக்கஸுமே வந்து ஃபிஷ் மேலே இருக்கிறது, மிச்ச விஷயங்களை மறந்து, என்னோட பர்சனல் ப்ராப்ளம்ஸை மறந்து டிப்ரெஷனில் ஃபைட் பண்ணுறதுக்குமே எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ நீங்களும் யாராச்சும் வந்து ஃபிஷ் கீப்பிங் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, தயவு செஞ்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு நல்ல ஒரு ஹாபி. அந்த ஹாபியை நீங்கள் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்கமும் வரும். கொஞ்சம் ஓரளவுக்கு பாக்கெட் மணி வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இனிஷியலாக கொஞ்சம் செட்பேக்ஸ் இருக்கும், கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து எவ்வளோ அஃபோர்டபுளாக வந்து ஒரு கப்பி செட்டப் ரெடி பண்ணுறது, எப்படி வந்து ஒரு 1000 rupees மந்த்லி எடுக்கிறதுன்றதை பற்றி ஒரு வீடியோ போடலான் இருக்கேன். அந்த வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம அடுத்து என்ன மெயின் ப்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எவ்வளோ தூரம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ரொம்ப 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 தேங்க்ஸ். பிகாஸ் என்னோட பர்சனல் ஜேர்னியை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறது வந்து அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபீலிங். லைக் கிட்டத்தட்ட நீங்களும் என்னோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். நான் ரீசெண்டாக ஒரு போட்ட வீடியோவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60+ கமெண்ட்ஸில் வந்து விடாதீங்க ப்ரோ, கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த சப்போர்ட் வந்து எனக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றது வந்து என்னால் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்றதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்க அப்படின்னா நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.